ஏஐ நோக்கிய பயணம்ல பைத்தான் ப்ரோக்ராமிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக்ஸ், அதாவது அடித்தளம் பைத்தான் ப்ரோக்ராமிங், அதாவது ஏஐயோட அடித்தளம். ஏஐக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங். அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன பண்ணோம்னா ஹலோ வேர்ல்ட் பிள்ளையார் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எழுதுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே இதில் நம்ம கண்டிஷனல்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க போன வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக புரியும். நம்ம வந்து இதுக்காக எந்த ஒரு டூலுமே இன்ஸ்டால் பண்ணாமல் எல்லாமே ப்ரௌசர்லேயே பண்ணுறோம். ஸோ அதுக்காக பைத்தான் ஆன்லைன் கம்பைலர், அதாவது இந்த onecompiler.com அப்படிங்கிறதுல நம்ம போய் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த onecompiler.com இதுக்காக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஒரு ப்ரௌசர் வேணும், அவ்வளோதான். எந்த ப்ரௌசரில் வேணால் நீங்கள் ரன் பண்ணலாம். நீங்கள் ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல ரன் பண்ணணும், டைப் பண்ணணும். இந்த இடத்துல இன்புட், இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வரும். இது வந்து நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. ஸோ போன வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஃபாண்ட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிஷனல்ஸில் நம்ம போன தடவை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது டபுள் ஈக்குவல், நாட் ஈக்குவல், லெஸ் தேன், அப்புறம் கிரேட்டர் தேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதையே வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ ஹேஷ் போட்டோம் அப்படின்னா கமெண்ட், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸுக்கு அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அதை பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 3 ஆப்ரேட்டர் இருக்குது. அண்ட், அப்புறம் ஆர், அப்புறம் நாட். இந்த 3 ஆப்ரேட்டரை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன வீடியோவில் மாதிரி num1 ஈக்குவல் 100ன்னு வச்சுக்குவோம், num2 ஈக்குவல் 90ன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போது பிரிண்ட் num1 அண்ட் num2 இது என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். முதல் இங்கே பாருங்கள், num1 அண்ட் num2 அப்படின்னு சொல்லணும்னா 19 வருது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர் அப்படின்னு போடுவோம். ஆர் போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 100 அப்படின்னு வருது. num1 ஆர் num2. இந்த நாட் வந்து நம்ம வந்து என்னென்னா ஏதாவது ஒரு வேரியபிளில் தான் பண்ண முடியும். முதல் வந்து இந்த அண்டு ஆர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நாட் num1 எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நாட் num1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு வருது. 2 ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் போடும்போது ஒரு நம்பர் வந்தது, ஆனால் நாட் யூஸ் பண்ணும்போது ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, முதல் நம்ம நாட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி அப்படின்னு. ஸோ ஒரு வேரியபிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா num ஈக்குவல் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 1 அப்படின்னு இருக்கும்போது நாட் num1 அப்படின்னும் போது என்ன வருது பாருங்கள், ஃபால்ஸ். அதே இதை நம்மள 0 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே சாரி, இங்கே நம்மளை மாற்றணும். அதுக்கு முன்னாடி இங்கே 1 போட்டுக்குவோம். ஸோ 1 போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் நம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம், போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் நாட் நம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இந்த நம்மையே வந்து நம்ம 0ன்னு மாற்றுவோம். ஸோ 0ன்னு மாற்றினதுக்கப்புறம் இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இந்த இடத்துல ட்ரூன்னு வருது பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த நாட் அப்படிங்கிறது இந்த ரைட் சைடில் என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் வந்து 0 அப்படின்னா 0 தவிர வேறு என்ன வேல்யூ இருந்தாலும் அதை 1ன்னு வச்சுக்கும். ஓகே, ஸோ இப்போ 0 இருக்கும்போது நாட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். 0 வந்து ஃபால்ஸ், 0 இஸ் சிமிலர் டு ஃபால்ஸ். ஓகே, ஸோ 0 கமெண்ட்டில் நம்ம என்ன போட்டுருவோம்னா 0 இஸ் ஃபால்ஸ், non-0 இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவோன்னா 0 ஃபால்ஸ்னால் நாட் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லுது. ஸோ 0 கரண்ட்டாக இருக்குது நம்மள, அதை நாட் நம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ட்ரூன்னு வருது. இப்போ அதே நம்ம வந்து ஒரு 100ன்னு போடுவோம் பாருங்கள்.
அது வந்து நான் ஜீரோ. ஸோ நான் ஜீரோ அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ ட்ரூ, அதை நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்லலாம்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்கே வருது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது உங்களுக்கு அந்த அண்ட் ஆர் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளான வேல்யூ எடுத்துப்போம், 1 1. ஓகே, ஸோ ஏன் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம் முதல். ஸோ பிரிண்ட் num1 and num2, அதே மாதிரி பிரிண்ட் num1 or num2. ஓகே, ஸோ 3 வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இது ஃபால்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நாட் நம். ஏன்னா 100 வந்து ட்ரூ, நாட் ட்ரூ அப்படின்னா 100 வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூ, அதனால் ட்ரூ. அதை நாட் பண்ணால் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், num1 and num2. ஓகே, num1 and num2 இது வந்து 1 வந்துருச்சு. num1 or num2 அதுவும் 1 வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை 2ன்னு மாற்றுவோம். இப்போ என்ன வருது பாருங்கள், num1 and num2 இதுக்கும் 1 தான் வருது. num1 or num2 இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு வருது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம் முதல். ஸோ இந்த num1 அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ வேல்யூ. ஓகே, அதே மாதிரி num2 அப்படிங்கிறதும் ஒரு நான் ஜீரோ வேல்யூ. ஸோ இந்த ரெண்டுமே நான் ஜீரோ வேல்யூவாக இருந்தால் ஒரு 1 அப்படின்னு வருது. ஓகே, அதே மாதிரி num1 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு நான் ஜீரோ வேல்யூ, அதே மாதிரி ஆர் இது ஒரு நான் ஜீரோ வேல்யூ, இதில் ஒரு வேல்யூ வருது 2. ஓகே, இப்போ நம்ம இது தாண்டி அடுத்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளுடைய கண்டிஷனல்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்மள்கிட்ட நான் முன்னாடி ஒரு இதை சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ தான் ரியல் கண்டிஷனல்ஸில் நம்ம போகிறோம். இப்போது இந்த நம்பர் num1 இஸ் ஈக்குவல் டு 2 அல்லது இஸ் ஈக்குவல் டு num2 அப்படின்னு சொல்கிறோம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா இதை அப்படியே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் num1 டபுள் ஈக்குவல் டு num2, அப்போ வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருமே சேமா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, num1 இஸ் சேம் அஸ் num2. இப்போ வந்து கொஞ்சம் வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மெசேஜ் வந்து கொஞ்சம் வேல்யூவாக பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது நம்மளுக்கு புரிகிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். போன தடவை சும்மா ட்ரூ, போன வீடியோவில் வந்து சும்மா ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் num1 இஸ் ஈக்குவல் டுவாக செக் பண்ணும்போது டபுள் ஈக்குவல் பண்ணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா num1 இஸ் சேம் அஸ் num2ன்னு வரும். இப்போது நம்ம இதை ரன் பண்ணுவோம். இந்த இடத்துல எதுவுமே வரல, ப்ரோக்ராம் டிட் நாட் அவுட்புட் எனிதிங். இப்போ இந்த இடத்துல நம்ம num2 வந்து 2ன்னு போடுவோம். 2ன்னு போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 2ன்னு போட்டால் num1 இஸ் சேம் அஸ் num2 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ரெண்டு நம்பருமே சேமாக இருந்ததுன்னா போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா பிரிண்ட் num1 ஈக்குவல் num2, பிரிண்ட் ஆஃப் num1 ஈக்குவல் num2 அப்படின்னா ரெண்டு நம்பருமே சேமாக இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுது, நம்ம கொடுத்த மெசேஜ் num1 இஸ் சேம் அஸ் num2 அப்படின்னு. இப்போ இதுவே நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு கண்டிஷன் போடலாம். நம்ம போன தடவை பார்த்தோம் நாட் ஈக்குவல் டுக்கு ஒரு மெசேஜ் போடலாம் அப்படின்னு. num1 இஸ் நாட் சேம் அஸ் num2 அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சேம் num1 இஸ் சேம் அஸ் num2ன்னு வருது, இது பிரிண்ட் பண்ணல. இப்போது 20ன்னு மாற்றுவோம் நம்ம num1. ஸோ 20ன்னு மாற்றினா என்ன வருது பாருங்கள். ஸோ num1 இஸ் நாட் சேம் அஸ் num2, இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா இதில் வந்து செக் பண்ணுவோம் num1 ஈக்குவல் num2, இது சேமாக இருந்தால் மட்டும்தான் இது பிரிண்ட் பண்ணுவோம், சேமாக இல்லைன்னா பிரிண்ட் பண்ணாது. இப்போ இந்த இடத்துல num1 நாட் ஈக்குவல் டு num2, num1 நாட் ஈக்குவல் டு num2 இருந்தால் மட்டும்தான் இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணும். ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து num1 நாட் ஈக்குவல் டு num2 அதனால் இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணுது. இப்போது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின், ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கண்டிஷனுக்கு பதிலாக எல்ஸ்
அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாம். இது ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ num1 ஈக்குவல் டு num2 இருந்தால் இப்போ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள். ஓகே, அதை வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம், சரி வேறு ஒரு கண்டிஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு எல்ஸ் அப்படின்னு போட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 கண்டிஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் இல்லைன்னா வேறு என்ன பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போயும் வந்து நம்மளுக்கு num1 இஸ் நாட் சேம் அஸ் num2. ஏன்னா num1 வந்து 20, num2 வந்து 2. இப்போ இதை ரெண்டையும் சேம் ஆக்கும். சேமாக ரன் பண்ணோம் அப்படின்னா num1 இஸ் சேம் அஸ் num2 அப்படின்னு சொல்லி வருதா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 2-3 தடவை இஃப்னு எழுதுறதுக்கு பதிலாக இஃப் இந்த நம்பர் சேமாக இருந்தால் ஒரு கண்டிஷன், இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன். ஓகே, இப்போ இதையே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இஃப், அடுத்தது இன்னொரு கண்டிஷன் எழுதுவோம். இஃப் num1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num2 print num1 is num1 less than or equal to num2. இது மாதிரி போட்டுரும். else print num1 is greater than num2. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோமா. ரன் பண்ணால் ஃபஸ்ட் இதில் num1 is same as num2, ஏன்னா 2 நம்பருமே சேம். num1 is same as num2. அடுத்த கண்டிஷனில் பாருங்கள், இஃப் num1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num2 அப்படின்னா லெஸ் தேன் கிடையாது num1, ஆனால் num1 இஸ் சேம், அதாவது ஈக்குவல் டு. அதனால் இந்த num1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num2 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வேறு நம்பராக மாற்றுவோம். 20ன்னு மாற்றணும் அப்படின்னா இதை 20ன்னு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல num1 நாட் ஈக்குவல் டு num2. ஸோ இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும், num1 இஸ் நாட் சேமஸ். அதே மாதிரி num1 இப்போ வந்து கிரேட்டராக இருக்குது, அதனால் இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும். பார்ப்போமா. ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு, num1 இஸ் நாட் சேம் அஸ் num2. அதே மாதிரி num1 இஸ் கிரேட்டர் தேன் num2. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய விதமாக பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணலாம் நீங்கள். அதாவது இது எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம வேறு மாதிரி எழுதலாம். எப்படின்னா இஃப் num1 இஸ் லெஸ் தேன் num2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரிண்ட். ஓகே, ஒரு நிமிஷம், அந்த கோடையும் நம்ம வச்சுக்குவோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் பதிலாக num1 இஸ் லெஸ் தேன் num2. இந்த இடத்துல நம்ம வந்து num1 இஸ் லெஸ் தேன் num2. ஓகே, அதே இது இன்னொரு கண்டிஷன் எல்ஸுக்கு பதிலாக எல் இஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. num1 கிரேட்டர் தேன் num2. ஓகே, இந்த இடத்துல பிரிண்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா num1 இஸ் கிரேட்டர் தேன் num2. ஓகே, ஸோ லெஸ்ஸான்னு பார்க்குறோம், இல்லை கிரேட்டரான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா என்னவாக இருக்கும், சேமாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல எல்ஸ் பிரிண்ட் num1 அண்ட் num2 ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா மல்டிபிள் டைம்ஸ் இஃப்பை ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இஃப் அல்லது எல்ஸ், இஃப் எல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இஃப் எல் இஃப் அதில் எல்ஸ். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா num1 20 இருக்குது, num2 2 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் கிடையாதுனால num1 இஸ் நாட் சேம் அஸ் num2 பிரிண்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அடுத்து இந்த இடத்துல வருது இஃப் num1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num2. அது கிடையாது, ஏன்னா num1 வந்து கிரேட்டராக இருக்குது, அதனால் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். num1 கிரேட்டர் தேன் num2 பிரிண்ட் ஆகிடுச்சா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா num1 இஸ் லெஸ் தேன் num2வா, இல்லை num1 கிரேட்டர் தேன் num2வா, ஆமாம். அதனால் இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணுவோம், num1 இஸ் கிரேட்டர் தேன் num2. இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன, ஒரு குழப்பம் என்ன இருக்குன்னா, ஏன் 3 தடவை பிரிண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஒரு தனியாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் இது தனியாக எக்ஸிக்யூட் ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இது மூணுமே தனித்தனி. ஓகே, ஸோ அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இஃப் எல்ஸ் இது ஒரு தனி இது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணும். அடுத்தது இந்த இஃப் எல்ஸ் இது தனி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஃப் எலிஃப் எல்ஸ் இது 3ல் ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணும். மூணுமே பிரிண்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது, எந்த வகையிலுமே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு நம்பர் வந்து லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த லைனை பிரிண்ட் பண்ணிடும்.
லெஸ்ஸாக இருந்தால் அது கிரேட்டராக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ நம்1 வந்து நம்2வோட லெஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்1 லெஸ் தேன் நம்2வாக இருக்கும்போது நம்1 வந்து கிரேட்டராக இருக்க நம்2வோட கிரேட்டராக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நம்1 லெஸ் தேன் நம்2வாக இருக்கும்போது நம்1 அண்ட் நம்2 சேமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ 3ல் ஏதாவது ஒன்று மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் நம்ம நெஸ்டடாலாம் பண்ணலாம். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஓகே, அந்த கண்டிஷன்ஸையும் கூட நம்ம பார்த்துருவோம். இப்போது அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நெஸ்டட் கண்டிஷனல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெஸ்டட் கண்டிஷனல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் num1 இஸ் ஈக்குவல் டு num2 அப்படின்னு ஒரு மெசேஜ், num1 அண்ட் num2 ஆர் சேம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போது இதில் நம்ம எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். எல்ஸில் ஸோ சேமாக இல்லைன்னா என்னவாக இருக்கும், ஒன்று குறைஞ்சிருக்கணும், ஒரு நம்பரை விட இன்னொன்று கம்மியாக இருக்கணும், இல்லை ஒரு நம்பரை விட ஒரு நம்பர் கூட இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து இஃப் num1 இஸ் லெஸ் தேன் num2 print num1 is less than num2 அப்படின்னு சொல்லி print பண்ணுறோம். else print num1 is greater than num2. ஓகே, ஸோ இதில் நெஸ்டட் கண்டிஷனில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இஃப் num1 ஈக்குவல் டு num2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது இஃபே வந்து ஒரு இண்டென்ட், ஒரு டேபுக்கு அப்புறம் அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டு வந்து நம்ம டைப் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து இந்த நெஸ்டடில் ரொம்ப முக்கியமானது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஃப்பு, இஃப்பு அப்புறம் இந்த எல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப்பும் எல்ஸும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அடுத்த இஃப் பாருங்கள், எல்ஸுக்கு உள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எல்ஸுக்கு உள்ள இந்த இஃப் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் நெஸ்டட் கண்டிஷனல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுலேயும் வந்து num1 இஸ் கிரேட்டர் தேன் num2ன்னு வந்திருக்கு பாருங்கள். num1 இஸ் கிரேட்டர் தேன் num2 இந்த இது ரன் ஆயிருக்கு. ஏன்னா இந்த நம்பர் வந்து num1 வந்து 20. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு ஒரு இன்புட் வச்சு ரன் பண்ணுவோம். இப்போ 1 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ 1 கொடுத்தோம் அப்படின்னா, 1 கொடுத்தோன்னா num1 இஸ் நாட் சேம் அஸ் num2. ஏன்னா 1 அண்ட் 2 வேறு நம்பர். அடுத்தது num1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num2. எஸ், ஏன்னா num1 வந்து num2வை விட கம்மி. அதனால் இது வந்திருக்கு பாருங்கள், num1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num2. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா num1 இஸ் லெஸ் தென் num2. எஸ், கரெக்டு. அதனால் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள், num1 இஸ் ஈக்குவல் டு num2 பார்க்குறோம், இல்லை எல்ஸில் வருது. num1 இஸ் லெஸ் தென் num2 பார்க்குறோம், ஆமாம். அதனால் இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணுது, num1 இஸ் லெஸ் தென் num2. ஸோ நெஸ்டட் கண்டிஷனல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை முக்கியமான கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு மாதிரியும் பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு நம்ம ஒரு ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணோம். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன், கிரேட்டர் தேன் அப்படிங்கிறத மட்டும் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து ஒரே லைனில் நம்ம 2-3 கண்டிஷன்ஸையும் செக் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த அண்ட், ஆர், நாட்லாம் பார்த்தோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் நெட்வொர்க்குக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஏஐ நோக்கிய பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கிறோம். கண்டினியூ பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணும்போது. ஓகே, அன்டில் தென் பார்ப்போம். பாய்.